எதிரிகள் உங்களை வீழ்த்துவதற்கு, உங்கள் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுவார்கள். அதையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த கூட்டம் என்னுடைய ராமாவரம் தோட்டத்தில் கட்டிடம் கட்டுவதற்காக நிலத்தை தோண்டிய போது உள்ளே இருந்து எலும்பு கூடுகள் வந்தது. அதை வைத்து என் மீது பழி போட்டு என்னை ஒழித்து கட்ட திட்டம் போட்டார்கள். விஜய் பிரச்சார வாகனத்தில் பெண்களோடு இருந்தார் என கதை கட்டிவிட நினைத்த சதிகார கூட்டம் அன்று மக்கள் திலகத்தை பற்றியும் தவறாக சித்தரிக்க முயன்று தோற்று போனார்கள். நடந்ததை அவரே சொல்கிறார். கரூர் சம்பவம் சிபிஐக்கு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். தம்பி விஜய் அந்த குடும்பங்களுக்கு தார்மீக பொறுப்பெடுத்து நிதியுதவி அளித்து அவர்களோடு என்றும் துணை நிற்பேன் என்று வாக்களித்துள்ளது அவர் நல்ல குணத்தை காட்டுகிறது. எதிரிகள் உங்களை வீழ்த்துவதற்கு, உங்கள் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுவார்கள். அதையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த கூட்டம் என்னுடைய ராமாவரம் தோட்டத்தில் கட்டிடம் கட்டுவதற்காக நிலத்தை தோண்டிய போது உள்ளே இருந்து எலும்பு கூடுகள் வந்தது. அதை வைத்து என் மீது பழி போட்டு என்னை ஒழித்து கட்ட திட்டம் போட்டார்கள். அந்த ராமாவரம் தோட்டத்தை நான் மதுரை வீரன் தயாரிப்பாளர் லேனா செட்டியாரிடமிருந்து வாங்கினேன். நான் வாங்கிய அந்த இடம் பல வருஷங்களுக்கு முன்பு ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்கள் கல்லறையாக இருந்திருந்தது. அதன் பிறகு அங்கே கட்டிடம் கட்டுவதற்காக நிலத்தை தோண்டிய போது உள்ளே இருந்து எலும்பு கூடுகள் வந்தது. இதுதான் சந்தர்ப்பம் என என் மீது வழக்கு தொடுத்தார்கள். ஆனால் நேர்மையான நீதியரசர் அந்த இடம் முன்பு ஒரு காலத்தில் கல்லறையாக இருந்ததால் எலும்புக்கூடுகள் வந்ததில் ஆச்சரியமில்லை என கூறி தீர்ப்பளித்தார். எதிரிகள் முகத்தில் கரியை பூசிக்கொண்டனர். நீங்கள் சினிமாவில் உச்சத்தில் இருக்கும் போதே அதை விட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் என்று வந்திருக்கீங்க. உங்க நல்ல எண்ணம் நிறைவேறும். மக்கள் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். குள்ள நரிகள் கிட்ட ஜாக்கிரதையா இருங்க.